பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 12. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு ஆரி வந்து முட்டு கொடுக்குறாரு. ஏன் வந்து பிக் பாஸ் காமன் மேன் கோர்ட்டை வந்து 2 எபிசோடாக வச்சதுக்கு. ஸோ ஒரு எபிசோடு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். செகண்ட் எபிசோடு பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சது. இது வந்து ஆரிக்கு ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் போல தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு. அது என்ன முட்டு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சான்சஸ் வந்துட்டு ஒரே இது வச்சுருந்தா சான்சஸ் திறமை இருக்கிறவங்க அவங்க மட்டும் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திறமை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2வது எபிசோடு வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முட்டு. ஸோ முட்டு பாய்ஸில் வந்து பேசாமல் வந்து ஆரியை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆரியினுடைய கண் வந்து 360 டிகிரி சிசிடிவி மாதிரி வந்து சுற்றுது. குறிப்பாக வந்து முனியம்மாவனுடைய விதிமீறல். முனியம்மா வந்து செலக்ட் ஆக வேண்டியது, செலக்ட் ஆகாமல் வந்து முனியம்மா வந்து ஆன் ஹோல்டுக்கு போகிறதுக்கு காரணமே முனியம்மாவனுடைய விதிமீறல் தான். இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதும் ஆரி தான். ஸோ ஆரி பண்ணுறது வந்து அந்த விஷயத்தை நம்ம நல்லதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம தயங்கினதே கிடையாது. அதே மாதிரி வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய 3 பேரில் ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அதாவது வந்து பேபி, திவ்யா வெங்கடேசன். இந்த 3 பேரில் ஒருத்தர் இன்றைக்கி ஷோ விட்டு வெளியே போயிடுறாங்க. அதே மாதிரி ஆரி வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு வந்து பார்க்கலாம். அதே போல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஷாக் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க ஜூரிஸு. என்ன ஷாக்குனா, இந்த 2 பேரும் எலிமினேட் ஆனதுக்கு பின்னால் 20 பேரில் 10 பேர் வந்துட்டு நாங்கள் ஹோல்டில் வைக்கிறோம், 10 பேர் வந்துட்டு டைரெக்டாக வந்து ஃபைனலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 பேர் வந்து ஃபைனலுக்கு போகிறதுல வந்து ஒன்று வந்து முனியம்மா வந்து யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி முனியம்மா செஞ்ச செயல் அப்படி. ஸோ அதனால் முனியம்மா வந்து ஆன் ஹோல்டு போட்டு 11 பேராக வந்து இது பண்ணிடுறாங்க. அப்படி முனியம்மா என்ன பண்ணினாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆன் ஹோல்டு இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நடக்கிற எபிசோடு வந்துட்டு குரூஷியல் எபிசோடு. இதை பெஞ்சிங் எபிசோடுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் வந்து சொல்கிறாங்க. இந்த பெஞ்சிங் எபிசோடில் நல்லா பண்ணால் தான் இந்த 11 பேர் வந்துட்டு யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபைனலுக்கு போக முடியும். வாங்க, என்னென்ன நடந்தது, யார் என்னென்ன பண்ணினாங்கிறத நம்ம உள்ளே போய் தெளிவாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பிக் பாஸ் காமன் மேன் கோர்ட் வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. அப்பாடான்ற மாதிரி ஆயிடுது நமக்கு. ஸோ முதல்ல வந்து பிக் பாஸை வந்து விமர்சிப்பவர்கள் வந்து விளையாடுறது வந்துட்டு தெளிவு கிடையாது அப்படின்றது சம்யுக்தா. அதற்கு எதிர்வாதம் வந்து பண்ணுறது வந்து முனியம்மா. விளையாடலாம், அது தெளிவு தான் அப்படின்னு சொல்கிறது முனியம்மா. இதற்கு வந்து நீதிபதி வந்து ஆஷா. இதில் வந்து சம்யுக்தா பேசுகிறப்போ வந்து பார்க்கறது ஒன்று, விளையாடுறதுன்றது வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முனியம்மா பேசுகிறப்போ தெளிவாக பேசுகிறாங்க. பேர் தான் வெள்ளந்தி, பட்டு பேச்சுன்னு பயங்கர தெளிவு. கேப்பில் வந்து உள்ளே வந்து பூந்து கெடா வெட்டுறதுல வந்து முனியம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டக்குன்னு வந்து பேசிகிட்டு இருக்கிற முனியம்மா, ஏன் என்ன எடுத்துங்க, நானே உதாரணம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து நல்லா தானே விளாட்றேன், நான் வெளியே வந்துட்டு விமர்சித்த ஆள் தான் யூடியூப் சேனலில், இங்கே நல்லா தானே விளாட்றேன் அப்படின்னு உள்ள கேப்பில் வந்து கெடா வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்யுக்தா வந்து அதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு உள்ளே வந்து அரவிந்த் தெரிஞ்சு ஒன்று சொல்கிறாரு. இல்லை ஷேர் பண்ணுறது வந்து நல்லது தானே, அதாவது வந்து விமர்சிக்கிறது வந்துட்டு ஷேர் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறப்போ ஆரி வந்து உள்ளே குறுக்க போது அரவிந்துக்கு வந்துட்டு பாயிண்ட் வந்து கட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் வந்து டார்வின் வந்து ஒரு அருமையான வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. ஃபேட்மேன் வந்து சொல்கிறாரு. ஃபேட்மேன் வந்து ஒரு யூடியூப்பில் வந்துட்டு விமர்சனம் செய்தவர். அவர் வந்து உள்ளே வந்து விளாண்டது வந்துட்டு அது தெளிவில்லை தானே அப்படின்றது வந்துட்டு சொல்கிறப்போ வந்து கடைசியில் வந்து நீதிபதி வந்து சொல்கிறப்போ வந்து முனியம்மா வந்து வெற்றி பெற்றதாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முனியம்மாவுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் இதே முனியம்மா பின்னால் ஒரு காரியம் பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ முனியம்மா வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது ஆரி. இது 4-5 எபிசோடாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதை தெரிஞ்சு வந்து முனியம்மா வந்துட்டு ஏன் வந்து இதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு வந்து சுத்தமாக புரியுது.
அடுத்த கேஸ் வந்து ஆண்களுக்கு மட்டும் ஒரு பிபி, பெண்களுக்கு மட்டும் ஒரு பிபி. இது ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஆதரவு, இந்த மாதிரி ஆதரவு பண்ணுறது தெரிவிக்கிறதுக்கு கரிஷ்மா வராங்க. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பிபி வைக்கிறது வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரன் வந்து வராங்க. இதில் வந்து நீதிபதியாக வந்து மாயா வந்து உட்கார்றாங்க. உட்கார்றப்போ வந்து மாயா செய்கிற நடவடிக்கைகள் வந்து பயங்கரமாக எரிச்சல் விட்டுது. பொதுவாகவே வந்து மாயா வந்து பேசுகிறப்போ தன்னை வந்து ஒரு பெண்ணியவாதியும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாமாவும் நினச்சிக்கிட்டே அவர் பேசுகிற நடவடிக்கைகள், அவர் ஆடுற ஆட்டங்கள், இது எல்லாமே வந்து ஓவராக ஒரு காலத்தில் வந்து நடிகர் திலகத்தை வந்து சொன்னாங்க. அந்த காலகட்டத்துக்கு அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் இயல்பான நடிப்புன்னு வரப்போ வந்து அந்த நடிப்பை ஓவர் ஆக்டிங் சொல்கிற மாதிரி மாயா பண்ணுற விஷயங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் விட்டுன்றது தெளிவாக நமக்கு வந்து புரியுது. இதில் வந்து வாதாடுறப்போ வந்து சுகுமார் சொல்கிறாரு, பெண்கள் வருது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரிஷ்மா அவ்வளோ சிறந்த வாதத்தை எடுத்து வைக்கல. அதனால் இவங்க 2 பேரையும் போக சொல்லிவிட்டு ராஜுவும் மாயாவும் வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. நீதிபதி ஆரியா இருக்கிறாங்க. ஆரியா இருக்கிறப்போ வந்து ராஜு வந்து பெண்களுக்கு வந்துட்டு பண்ணுறது வந்து நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்து சொல்லி அவருடைய கட்சி வந்து ஜெயிச்சதாக வந்து நம்ம ஆரி வந்து தீர்ப்பு வந்து சொல்கிறாரு. குறிப்பாக மாயா ஆண்களுக்கு ஆதரவு பேசுகிறப்போ வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து நல்லா செய்வாங்க ஆண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ராஜு பேசுகிறப்போ வந்து பெண்களுடைய பேச்சு வந்து சுவாரஸ்யமாக தானே இருக்கும், பெண்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் வந்துட்டு பயங்கரமாக தெளிவாக இருப்பாங்க, அதில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிற வாதம் வந்துட்டு அது நகைச்சுவையாக அவர் தன்னுடைய பேச்சு வழக்கில் சொல்கிறது வந்து எடுபடுது. ஸோ இதில் வந்து ராஜு வெற்றி பெற்றதா நடுவர் ஆரி வந்து அறிவிக்கிறாரு. அடுத்த கேஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சுவாரஸ்யம் தர்றது வந்து வில்லன்கள் தான் அப்படின்னு பேச வர்றதுக்கு கலீல் பாட்ஷா வராரு. இல்லை ஹீரோக்கள் தான் பேச வர்றதுக்கு வந்து ஜார்ஜ் வராரு. நீதிபதியாக மணிவண்ணன் வந்து உட்கார்றாரு. இதில் வந்து ஜார்ஜ் பேசுகிறப்போ ஓரளவு வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஒரு வில்லத்தனம், அது நரித்தனம், இதெல்லாம் வந்து ஹீரோக்கிட்ட இருக்குது. ஸோ ஹீரோக்கிட்ட இருக்கிற வில்லத்தனம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு அவர் சில விஷயங்கள் நல்லது பண்ணி அதை ஹீரோவாக மாறிடுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. ஸோ நீதிபதியாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் வந்து வில்லன் இருக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜார்ஜை வந்து வெற்றி பெற்றதாக வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிடுறாரு. ஸோ இதில் வந்து ஜார்ஜ் வந்து பேசுகிறது வந்து முற்றிலும் வந்து வில்லன்கள்னு சொல்லாமல் ஹீரோக்கிட்ட இருக்கக்கூடிய வில்லத்தன நரித்தனம் அந்த வார்த்தையை வந்து எடுத்து பேசுகிறது வந்துட்டு அவருக்கு வந்து வெற்றியை வந்து இந்த இடத்துல வந்து தேடித்தர்றது. அடுத்த கேஸ் பிக்பாஸில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது வந்துட்டு அது குற்றம் இல்லை, அது ஒரு திறமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆதரவு வந்து சரண்யா, திறமை தான் அப்படின்னு சொல்லி. இதற்கு எதிர்ப்பாக வர்றது வந்துட்டு ஆஷா. இந்த இடத்துல வந்து நீதிபதியாக இருக்கிறது வந்து வெங்கடேசன். இதில் வந்து எதிராளியை வந்து தட்டி விளையாடுறது வந்துட்டு அது வந்து ஒரு மேனிப்புலேஷன், அது ஒரு குற்றமாக கருத முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஆஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி கூட வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க, ஆனால் அது தப்பாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குறுக்க பூந்த வெங்கடேசன் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள யாராவது வரணும் சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து முனிமா வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. முனிமா பார்க்குறதுக்கு வந்துட்டு பக்காவாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஆனால் தெளிவாக வில்லேஜ்லேருந்து வந்து தான் இன்னோசண்ட்டாக இருக்கிறாங்கல்ல அப்படின்றது ஆஷா வந்து தெளிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சமா வந்து சாட்சியாக வந்து கூப்பிடுறாங்க. இங்கே தான் சமா வந்து தன்னுடைய வேலையை காட்டிடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேனிப்புலேட் பண்ணுறது வந்து ஒரு திறமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவுக்கு ஆதரவாக வந்து பேசிடுறாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, முனியம்மாவை வந்து நமக்கு புரிஞ்சிருக்கோ வியூவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, உள்ள முனியம்மாவோட விளையாடுற கண்டஸ்டன்ஸுக்கு வந்து தெளிவாக வந்துட்டு முனியம்மாவை பற்றிட்டு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக வெங்கடேசன் நீதிபதியாக இருக்கிறவர் வந்து சரண்யா வந்து வெற்றி பெற்றதாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் சரண்யா பீயிங் அட்வொகேட் வந்துட்டு இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இதை வந்து ஊதி தள்ளுறது நமக்கு தெளிவாக புரியுது. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து சில பேர் அதை வந்து ஒத்துக்கலை. அதை நம்ம வந்து பின்னால் வந்து பார்க்கலாங்க. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ் சொல்கிறதும் அதுக்கு வந்துட்டு இவங்க ஜூரிஸ் எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்றதை வந்து பின்னால் பார்க்கலாம்.
அடுத்த கேஸுக்கான டாபிக் வந்து பிக் பாஸில் இருக்கக்கூடிய 2 கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் ட்ரூ ரிலேஷன்ஷிப் உருவாகும் அப்படின்னு சொல்லி டார்வின் வந்து வாதாடுறாரு. உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து வாதாடுறாங்க. இதுக்கு நீதிபதி ஹைடு கார்த்தி வந்து இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து டார்வின் வந்துட்டு கொஞ்சம் சாட்சியாக வந்துட்டு மாயா வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்றப்போ வந்து பூர்ணிமாவோட நீங்கள் விளையாண்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க. அடுத்து பூர்ணிமாவோட இப்போ உங்களுக்கு உறவு உள்ளதா அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஆமாம் அப்படின்னு 2 வார்த்தையை சொல்லிவிட்டு மாயா வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல மாயாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி முகம்லாம் மாறுறதும் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுறதும் பார்க்குற நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் டார்வின் அடுத்த சாட்சியாக வந்துட்டு ராஜுவை கூப்பிட்றாரு. ராஜுவை கூப்பிட்றப்போ உங்கள் சீசனில் அமீரும் பாவனியும் வந்து லவ் பண்ணாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ வந்து சக்ஸஸாக போகிறாங்களான்னு தெரியல, ஆனால் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்கிறாங்கன்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஹைடு கார்த்தி வந்துட்டு டார்வின் வந்து வெற்றி பெற்றதாக வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் ஆரி வந்து முட்டு கொடுக்குறாரு. 2 தடவை 2 எபிசோடில் இந்த கோர்ட்டு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன முட்டு கொடுக்குறாருன்னா வந்து சரியில்லாதவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியறதுக்காக காமன் மேனாக இருக்கிறதுனால நாங்கள் 2வது எபிசோடு வச்சோன்ற மாதிரி வந்து இதுக்கு முட்டு கொடுக்குறாரு. உண்மையில் சொல்லப்போனால் இந்த 2வது எபிசோட் நமக்கு போர் அடிச்சுது அப்படின்னு தான் நம்ம வந்து கிளியராக வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹைடு கார்த்தி வந்து 2-3 விஷயங்களில் வந்துட்டு தெளிவாக வந்து இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு 2மே வந்து ஜூரிஸ் வந்துட்டு தேர்ந்தெடுத்துடுறாங்க விவரமாக. ஏன்னா அடுத்த முக்கியமான விஷயங்கள் நடக்கிறத சம்பவங்கள் இருக்கிறதுனால. ஸோ ஒர்ஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ சம்யுக்தாவுக்கு ரெட் ஸ்டாரும், பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ சரண்யாவுக்கு க்ரீன் ஸ்டாரும் கொடுக்குறாங்க. சரண்யாவுக்கு க்ரீன் ஸ்டார் கொடுக்கறதுக்கு வந்து பிரியங்காவும் அபிநயாவும் பயங்கரமாக எதிர்ப்பு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பிரியங்கா வந்து அதிகபட்ச எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதுக்காகன்னு கேட்டால் அவங்க வந்து நோன் அட்வொகேட்டு அவங்களுக்கு கிடையாது, பட் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இங்கே ஜேசன் வந்து குறுக்க பூந்து வந்து பிரியங்காவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே மோதல் நம்ம போன எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பிரியங்கா வந்துட்டு ஆரி வந்து கேட்குறாரு, சரி உங்கள் சாய்ஸ் யார் பெஸ்ட்டுன்னு கேட்குறப்போ வந்து பிரியங்கா சொல்கிறச்சினுடைய சாய்ஸ் வந்துட்டு நான் டார்வினை தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா பிரியங்கா பேசுனது வந்து எனக்கே ஒத்து வந்தது. அவங்க அட்வொகேட்டாக இருந்தது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது சரண்யாவுக்கு. அடுத்து டேஞ்சர் ஜோன்னு செலக்ட் பண்ண 3 கேண்டிடேட்ஸை வர சொல்கிறாங்க, வெங்கடேசன், பேபி அண்ட் திவ்யா. இதில் வந்து எப்படி இன்றைக்கி இருந்ததுன்னு ஓவியா கேட்குறாங்க. பட் 3 பேருமே வந்து சொதப்புறாங்க. இதில் வந்து திவ்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்றாங்க. கொடுக்குறப்போ வந்து திவ்யா குழம்பி நிற்கிறப்போ ஆரி வந்து ஒரு கதையை சொல்கிறாரு. என்ன கதை சொல்கிறாருன்னா, இந்த ஷோவனுடைய சக்ஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாதவங்களை வந்து பிபிக்கு வர வச்சது தான் இந்த ஷோவனுடைய சக்ஸஸ்ஸு. பிபி ஷோ நீங்கள் முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, ஆனால் உங்களை வந்து வர வச்சு இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது பிபி தானே அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு திவ்யா வந்துட்டு அதை ஒரு வழியாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆரி பண்ணது தான் வந்து உச்சகட்டம். எதிர்பாராதே எதிர்பாருங்கள், அதாவது எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தாவை கூப்பிட்டு சம்யுக்தாவுக்கு வந்துட்டு எலிமினேட் பண்ணுற ரெட் கார்டு கொடுத்து சம்யுக்தா வந்து இதை எதிர்பார்க்கல. உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கண்டஸ்டன்ட்டுமே வந்து இதில் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. பட் பொதுவாக எலிமினேட் பண்ணுறப்போ வந்து ஆரி வந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் கேட்குறப்போ வந்து சம்யுக்தாவுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது, தெளிவாக புரியுது. சம்யுக்தா வந்து வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே இருக்கிறவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை சம்யுக்தாவே எதிர்பார்க்கல. ஸோ அதனால் சம்யுக்தாவுக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சதுனால சம்யுக்தா வந்து எலிமினேட்டட் அண்ட் வெளியே போகிறாங்க. இதை விட அடுத்து நடக்கிற சம்பவம் தான் வந்து உச்சக்கட்ட அதிர்ச்சி வந்து பிக் பாஸ் வந்து ஷோவில் நடக்குது. 20 பேரை வரிசையாக வர சொல்லி எல்லாருடைய கண்ணையும் கட்டுறாங்க. கட்டிட்டு இதில் 10 பேர் மட்டும்தான் ஃபைனலுக்கு போவாங்க, 10 பேர் ஆன் ஹோல்டுன்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க கண்ணை கட்டினதுக்கப்புறம் ஜூரிஸ் எல்லோரும் ஒருத்தர் கார்டு கைக்கு பின்னால் கட்டி பின்னால் அவங்க கையில் வந்து கார்டு கொடுத்துட்றாங்க. சொல்கிறப்போ வந்து கண்ணை திறந்து கார்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பிரியங்கா வந்து அழுகிறாரு, தடீஸ்வரன், வெங்கடேசன் இவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக வந்து கட்டாவுக்கு சொல்கிறாரு. கட்டாவுக்கு சொல்கிறப்போ வந்து இதில் முனியமா வந்து அவசரப்பட்டு வந்து அவங்க செலக்ட் ஆகியிருந்தாலும் சொல்கிறதுக்கு முன்னால் கட்டா ஊத்துடுறாங்க. இதை ஆரி கண்டுபிடிச்சி இது பயங்கர விதிமீறல், ஏற்கனவே வந்து சான்சஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம், வந்து முனியமா வந்து தொடர்ந்து விதிமீறல் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட செலக்ட் ஆன அந்த கார்டை வந்துட்டு வாங்கிக்கிட்டு
இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக வந்து முனிமா வந்து ஆன் ஹோல்டில் வந்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆரி வந்து சொல்கிறது வந்து சபாஷ் ஆரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணுது. ஆனால் அதே நேரம் வந்து இது பிக் பாஸ் வந்து பரவலாக வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால முனிமாவுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணால் அங்கே கிழிஞ்சோம் கிருஷ்ணகிரி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு முனிமாவை ஆன் ஹோல்டில் போட்டு பின்னால் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ற கூட வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, யார் யார் வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஆஷா, அரவிந்த், ஷோபா, சுகுமார், சரண்யா, மணிவண்ணன், ஜேசன், கரிஷ்மா, சமா இவங்க எல்லாம் வந்து செலக்டடு. எலிமினே ஆன் ஹோல்டில் வச்சுருக்கிறது வந்து கலில் பாட்ஷா, ரஞ்சித்து, டார்வின், தடீஸ்வரன், முனிமா விதிமீறலுக்கு, ஐட் கார்த்தி, அபிநயா, வெங்கடேஷ், பிரியங்கா, ஜார்ஜ் அண்ட் பேபி. இதில் ஜார்ஜையும் மணிவண்ணனையும் வந்துட்டு மணிவண்ணன் செலக்டடு எதிர்பார்த்தது தான். ஆனால் ஜார்ஜை ஹோல்டில் வச்சது தான் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல. ஜார்ஜ் இத்தனைக்கும் கிரீன் ஸ்டோன் வாங்கினவர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர். ஸோ இன்றைக்கி நடந்த எபிசோடில் 9 பேர் ஃபைனலுக்கு டைரெக்டாக போயிடுறாங்க. 11 பேர் ஆன் ஹோல்டில் வச்சுறாங்க. இந்த 11 பேருக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் சாய்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு நடக்கிற எபிசோடு பெஞ்சிங் எபிசோடில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த 9 பேரோட ஃபைனலுக்கு வந்து போக முடியும். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய எபிசோடு வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம்.